என்னப்பா என்ன செய்றீங்க தம்பி? இது வந்து சுண்டக்காய் தம்பி. இது இயற்கையாக மலையில் முளைச்சிது. இது வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். உள்ள வகுத்துல இருக்க கீரி பூச்சி எல்லாத்தையும் வந்து கொண்டுரும். இது அப்படியே வந்து எண்ணெயில் வதக்கி அப்படியே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ இது ரொம்ப ஹெல்த்தியான இதுண்டா எப்படி சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஊட்டுற மாதிரி கொஞ்சம் கசக்காத மாதிரி இருந்தால் எப்படிப்பா சாப்பிட இது கொடுக்கலாம்? கசக்காத மாதிரி வேணும்னா கருப்பு கேலி போட்டு சாப்பிடுங்க. கசக்காது. இல்லைப்பா வேணாம்ப்பா. உங்கள் ஐடியாலாம் அப்புறம் முழுசாக பாத்ரூம்குள்ளதேன்ப்பா கிடக்கணும். தம்பி சொன்னா கேளு. சும்மா இஷ்டத்து கேள்வி கேட்காத. பெரிய மனுஷன் சொன்னா ஏன்னு கேட்கணும். சும்மா கண்ணா தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்கணும். என்ன செய்றீங்க அதை மட்டும் கேட்டு போங்க. தேவையில்லாத இயற்கையா முளைச்சது. இது வந்து சுண்டக்காய், மருந்து மாட்டை எதுவும் இல்லை. மழை இருக்கு பாருங்க. அதுக்காமி மலையை ஒட்டி அப்படியே பூரா இயற்கையா இருக்கு. எல்லாம் வந்து நம்ம இப்போ மாடு மேய்ச்சிக்கிட்டு நம்ம வந்து சுண்டக்காய் செடியை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நல்லது. உடல் ஆரோக்கியம். உடல் வகுத்தில் இருக்க பூச்சி புழு எல்லாம் வந்து செத்துறேன். அதே மாதிரி சுகருக்கு பிபிக்கு எல்லாம் நல்லது. அந்த காலத்தில் வந்து சுண்டைக்காய் தான் நிறையா வந்து உடம்புல சேர்த்தாங்க. இன்றைக்கி யாருமே சுண்டைக்காயெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா கசப்பாக இருக்குண்டு அதனால சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், கிராம சைடில் வந்து சுண்டைக்காயை வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர். அது வந்து நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம். சுண்டைக்காய் செடி வந்து இப்படித்தான் இருக்கும். எல்லா பேரும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து சுண்டைக்காய் சீசனு. அதனால சீசனில் மழை காலம் முடிஞ்சோடனே சுண்டைக்காய் செடி பூரா எல்லாம் பூ பூத்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லா பேரும் நல்லா சாப்பிட்றாங்க. பார்த்துக்குங்க, மலையில் நிறையா இருக்குது.